மினாப் குழந்தைகளின் வலியை சுமந்து சென்ற விமானம், இரத்தத்தில் நனைந்த பள்ளி பைகள், செருப்புகள், மலர்கள் மற்றும் புகைப்படங்களுடன் பாகிஸ்தான் பறந்த ஈரான் பிரதிநிதிகள். அமெரிக்காவுடன் நடைபெற்ற முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஈரான் பிரதிநிதிகள் குழு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரத்திற்கு பயணம் செய்திருந்தது. இந்த குழுவை ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் தலைமையேற்றார். ஈரானின் 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடைபெற இருந்த இந்த பேச்சுவார்த்தையை உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கி கொண்டிருந்தன. ஆனால் இந்த நேரத்தில் ஈரான் முன்னெடுத்த ஒரு நடவடிக்கை ஒட்டுமொத்த உலகத்தின் உள்ளத்தையும் உலுக்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 மினாப் நகரத்தில் உள்ள சிறுமிகள் பயிலும் ஆரம்ப பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் சுமார் 168 பள்ளி மாணவிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் இந்த இழப்புகளின் உண்மையான வலியை உலகிற்கு நினைவூட்டும் வகையில் மினாப் நகரில் உயிரிழந்த குழந்தைகளின் இரத்தத்தில் நனைந்த பள்ளி பைகள், செருப்புகள், மலர்கள் மற்றும் புகைப்படங்கள் இவை அனைத்தையும் விமானத்தின் இருக்கைகளில் வைத்து ஈரான் பிரதிநிதிகள் குழு பாகிஸ்தான் கொண்டு சென்றனர். இந்த பொருட்கள் விமானத்தின் முன் வரிசையில் வைக்கப்பட்டிருந்தது. போரின் கொடூரமான மனித இழப்புகளை வெளிப்படுத்தும் ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த போராட்டமாக இது அமைந்தது. இந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த கலிஃபாப், இந்த விமானத்தில் என்னுடன் பயணிக்கும் என் தோழர்கள் #மினாப் 168 என பதிவு செய்தார். மேலும் உயிரிழந்த சிறுமிகளின் நினைவாக இந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு மினாப் 168 என்ற பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த உலகின் மனசாட்சியையே உலுக்கி உள்ளது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் ஒருபோதும் எங்கள் குழந்தைகளின் இரத்தத்தை மறக்க தயாரில்லை என்ற செய்தியை ஈரான் மீண்டும் இந்த உலகிற்கு உரக்கச் சொல்லியுள்ளது.